Vanakkam and welcome to Vanakkam nanba YouTube channel. ஸோ நம்ம Zbrush tutorial பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கிளாஸில் வந்து இன்ட்ரோ சொல்லியிருந்தேன் இந்த Zbrushனா என்னான்ட்டு. ரெண்டாவது கிளாஸில் வந்து இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம மூணாவது என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே தான் வரும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேயில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்னு வந்து நிற்கும். நம்மளாம் இதெல்லாம் பண்ணதே இல்லையே, இதெல்லாம் என்ன அரைகுறையாக பண்ணி விட்டுருக்கானுங்க, இந்த மாதிரி வந்து நிற்கிதுன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இது எல்லாரோட சாஃப்ட்வேர்லேயும் இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். இதெல்லாம் எதுக்குன்னா பேஸ் மாடல், இதை வச்சு நீங்கள் வேறு எதாவது உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, யூசர் இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னா, உங்கள் முன்னாடி இருக்கிற அத்தனை ஆப்ஷனும் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். நீங்கள் எதெல்லாம் வந்து டச் பண்ண போகிறீங்க இந்த முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஏன்னா இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னான்னு சொல்லாமல் நான் பாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுறது எப்படி, அதை எடிட் பண்ணுறது எப்படி நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் ஏதாவது ரிப்பீட்டடான ஒரு ஒர்க்கை நான் திருப்பி பண்ணுறேன்னா உங்களுக்கு இதுதான் நீங்கள் சொன்னார்ல இன்டர்ஃபேஸில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சு வரும். ஸோ அதனால் யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த கிளாஸில் பார்க்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு மெயினாக இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் எதுவும் ஆகலை. என்ன ஆகுதுன்னா கரண்ட் ப்ரெஸ் பாப்பட் ப்ளஸ் டி ஸ்டாண்டர்டு பேஸ் டைப் ஸ்டாண்டர்ட்னு வருது. எந்த ஒரு ஆப்ஷனும் வரல. அது என்னென்னா, இதையே நான் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை சொல்கிறேன்னா, இந்த ஆப்ஷன் தான் நம்மளுடைய ப்ரெஸ்ஸு, அதாவது ஒரு அடித்தளமே ஒரு ப்ரெஸ்ஸு தான். Zbrushக்கு மெயினாக ப்ரெஸ்ஸு தான். ப்ரெஸ்ஸில் என்னென்ன மாதிரி டைப் ப்ரெஸ் இருக்குது, அதெல்லாம் பெயிண்ட் பண்ணும் போது எந்தெந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேடிங், ஒரு அழுத்தம் கொடுக்குறதா, இல்லை வந்து ஒரு உப்பு வைக்கிறதா, இல்லை வந்து அந்த உள்ளே தள்ளுறதா, எல்லாமே ஸ்மூத் பண்ணுறதா, எல்லா டைப்பான ப்ரெஷ் வந்து எக்கச்சக்கமாக இதில் தான் இருக்கும். பட் இது கிளிக் பண்ணால் வரல, ஏன்னா இது ஏதாவது இம்போர்ட் பண்ணணும். ஆனால் அது வேறு இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த இடத்துல காட்டுறேன். ஸோ நான் ஃபஸ்ட் லெஃப்ட் சைடு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டு வந்து எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுறது மெயினாக இது தான். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிட்டேன். ரெண்டாவது டாட்ஸு. இது வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், வரும் பாருங்கள். டாட்ஸுங்கிறது ட்ராக் ரெக்ட்டுங்கிறது நம்ம ஒரு புதுசாக ஒரு மாடலில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம்னா அதை பிடிச்சி இழுக்கும் போது இம்போர்ட் ஆகும். அதுக்கு தான் ட்ராக் ரெக்ட்டு. அது நான் இம்போர்ட் பண்ணும் போது நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷு, அதாவது அங்கே இசட்னு இருக்குது. நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இசட்னு வரும்னு நினைக்காதீங்க. நம்ம இசட் மாதிரி பெயிண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் தான் அங்கே வரும். அதே மாதிரி கலர் ஸ்ப்ரே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டாட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். ஸ்ட்ரோக்னால் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா இது மேலே வைக்கிறேன் பாருங்கள், ஸ்ட்ரோக்னு வருது. ஸ்ட்ரோக் நீங்கள் இப்போ ஃபோட்டோஷாப்பில் உங்களுடைய ஃபோட்டோ சுற்றியும் ஒரு ஸ்ட்ரோக் வைக்கிறீங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி அவுட்லைனு, ஒயிட்டில் ஒரு அவுட்லைன் ஸ்ட்ரோக் வைக்கிறீங்க. அப்போ அங்கே நம்ம ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். அதே இங்கே ஸ்ட்ரோக்னால் ப்ரஷ்ஷோட அந்த விட்டு வருது, இல்லைன்னா இந்த மாதிரி கண்டினியூவாக வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைனு, நம்ம ஸ்ட்ரோக் ஃபோட்டோஷாப்பில் வைப்போம் அந்த மாதிரி டிஃபால்ட்டு லைன் இது. ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ரோக்ஸ். அடுத்தது ஆல்ஃபான்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரஷ்ஷு வரையும் போது, அதாவது இது வந்து இப்படி இழுத்துக்கிட்டே போகிறோம்னா டாட்டாக வரும். ஆல்ஃபாங்கிறது நம்ம இந்த ஸ்டார் மாதிரி இந்த ஷேப் மாதிரி நம்மளுக்கு வந்து பெயிண்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பாக்ஸில் இந்த ஷேப்பை நான் ஒரு கிளிக் பண்ணுறேன்னா அது உப்புணுமா இல்லை உள்ளே போகணுமா அப்படிங்கிறது இந்த ப்ரெஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆல்ஃபா வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுதான். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இது பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கிராக்ஸு, அடியில் நிலம் ஏதாவது உடஞ்சிருந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் போடலாம், கிராக்ஸ்லாம் போடலாம். ஸோ இந்த இதெல்லாம் நிறையா இருக்குது, பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்சர்ஸு, நம்ம ஒரு கலர் கொடுக்குறதுக்கு ஒரு ஷேப்பில் நம்ம அது மேலே கலர் அப்ளை பண்ணலாம். இந்த கலர்ஸ்லாம் இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஏதாவது சீம்லெஸ் டெக்ஸ்சர்லாம் உங்களுக்கு தெரியும், அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். அந்த மாதிரி டெக்ஸ்சர் கூட நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் நார்மலாக இம்போர்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு, அதான் கோல்டு, சில்வரு, அது பிளாட்டினம், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸு, பிளாஸ்டிக்கு, அப்புறம் கண்ணாடி மாதிரிக்கிறது எல்லாமே சேர்ந்தது தான் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெட்டீரியல் எல்லாமே டிஃபால்ட்டாக
பேசிக் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே க்ரியேட் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் எப்படிங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம், நம்ம வர போகிற கிளாஸில் பார்ப்போம். இது வந்து ஆர்ஜிபி கலரு. இது எதுக்குன்னா, நம்ம நார்மலாக இப்போ க்ரீன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் ஒரு சர்க்கிள் மேலே அடிக்கிறேன்னா ஒரு பகுதியில் மட்டும் நான் க்ரீன் அடிச்சுக்கலாம். அது வந்து ஸோ நம்ம ஒரு இதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக, இப்போ ஒரு ஃபேஸ் டூல் இருக்குதுன்னா நம்ம கண்ணுக்கு மட்டும் க்ரீன் அடிச்சுட்டு வாய்க்கு வந்து ரெட் அடிச்சுட்டு நம்ம அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த இடத்துல இந்த 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 எஜ்ஜுக்கு மேலே இதை ஸ்மூத் பண்ணக்கூடாது, இந்த எஜ்ஜுக்கு மேலே இதை பெருசாகக்கூடாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைக்கலாம். அந்த மாதிரி இது அதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய யூசேஜுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி இதில் 2 கலர் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஃபோட்டோஷாப்பில் கொடுப்பாங்க அந்த மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கலர் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், அல்டர்னேட். ஓகே, சரி ஓகே. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடு வரலாம். டூல்ஸு, இதில் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம், சேவஸ் பண்ணுவோம். ஒரு மாடல் புதுசாக ஏதாவது இருக்குதுன்னா இங்கே தான் இருக்கும். நம்ம ஆட் பண்ணுற மாடல்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். இதை கிளிக் பண்ணாலும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். புது மாடலை இங்கேயே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் தான் ஒரு முன்னோடி. நம்ம இந்த ப்ரஷ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னேன். ஆனால் இதுக்கு முன்னோடி என்னென்னா இதுதான். நம்ம ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மவுஸே இங்கே தான் வரும். ஒரு இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பேசிக் ஷேப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இங்கே தான் வருவோம். ஸோ அதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வெறும் டூல்ஸ் மட்டும் தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே நம்ம யூஸ் பண்ண நம்ம டேப்ஸ்லாம் அங்கே அதிகமாகிட்டே போகும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம வர கிளாஸில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சைடு பார்க்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாகவே நாவிகேஷன் சொல்கிறது. நாவிகேஷன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறோன்னா, ஸோ இந்த நாவிகேஷன் நான் ஒரு இது போட்டுட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராஜெக்ட். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா ஃபோல்டர் வரும், ஏதாவது ஓப்பன் பண்ணலாம். அதாவது இந்த ஃபைல்லே சேவ் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஓப்பன். ஓகேங்களா, நீங்கள் ஓபிஜி அதெல்லாம் வந்து இம்போர்ட் தான் பண்ண முடியும். நீங்கள் இதே ஃபைலை சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜிப்ரஷ் ஃபைலாகவே சேவ் எங்கேயாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரீசெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல இப்போ எதுவுமே இல்லை, நானும் ஃப்ரெஷ்ஷாக தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ இங்கே ஒரு வீடு மாடல் பண்ணுறீங்க, இல்லை அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணிட்டே போகிறீங்க. நீங்கள் இப்போ இங்கே வந்து பாக்ஸாக வரும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போங்களேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸாக வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி ரீசெண்ட் ஒர்க்குள்ளே போனால் எனக்கு அதே மாதிரி நான் இது வரைக்கும் நான் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு எல்லாமே அதில் வரும். ப்ராஜெக்ட் வந்து இதெல்லாம் பேசிக் ஷேப்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். டூல்ஸ் இதுவும் அதே மாதிரி தான். டூல்ஸில் வந்துட்டு நம்ம பேசிக்ஸ்லாம் சில இது கொடுத்துருப்பாங்க டூல்ஸில். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரஷ்ஷு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன், இங்கே கிளிக் பண்ண முடியாதெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கர்வு, ஒரு கோடு போடுற அந்த கர்வுக்கு ஃப்ளாட் பண்ணுறதுக்கு ஒரு இதை ரெண்டு மாடல் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, மிஸ்க்கு நாய்ஸ் கொடுக்கறதுக்கு, பென் டூல் மாதிரி, ரேமு ஸ்லைஸ் உடைக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு லேயர் மேலே போடுறதுக்கு, ஒரு ஆப்ஜெக்டில் இன்னொரு லேயர் போடுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் ஸ்மூத் பண்ணுறதுக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ட்ராக் பண்ணுறதுக்கு, பென் மாதிரி இழுத்து ட்ராக் பண்ணுறதுக்கு, ஸ்லாஷு ஸ்டாண்டர்டு இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாமே ஃபோல்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம இங்கே வர தேவையில்ல, இங்கேயே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டிஃபால்ட்டாக ஒரு 10 யூசேஜ் தான், இவ்வளோவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்சர் இங்கே பார்த்தது தான், ஆல்ஃபா இங்கே பார்த்தது தான், மெட்டீரியல் இங்கே பார்த்தது தான், நாய்ஸு இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னென்னா கேட்டிங்கன்னா, இப்போ செங்கல் நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு இந்த செங்கல் நாய்ஸை போட்டு அது மாதிரி பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெப்த்து எல்லாமே வந்துடும். நாய்ஸு ரியல் செங்கல் மாதிரி ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் கொடுத்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், அது எல்லாமே வரும். கிராக்கோடு தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைபர்ஸ், இந்த மாதிரி புல் மாதிரி, தலைமுடி மாதிரி எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து அட்வான்ஸு ஈஸியாக கொடுத்துட்டாங்க. அதுவும் பார்ப்போம், கவலைப்படாதீங்க. அடுத்து அரேஸ்னால் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வந்து இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். கிரிட்ஸு, இது வந்து கிரிட்ஸ்னு என்ன கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா ஒரு பாக்ஸ் மாதிரி 2 இருக்குது. ஸோ இந்த 2 பாக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸு உங்களுடைய உங்களுடைய ஃபேஸை நீங்கள் மாடல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரண்ட் ஃபோட்டோ, சைடு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ வச்சு ஒரு சர்க்கிளை போட்டு அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபேஸ் உருவாக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்போ அட்வான்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் ஜிப்ரஷில் பண்ணுறதும் ஒரு வே ஆஃப் லேர்னிங் தான், அதுலேயும் கற்றுக்கலாம். ஸோ அதையும் கற்றுக்கலாம். டாக்குமெண்ட் தேவையில்ல. குயிக் சேவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக டக்குன்னு சேவ்
பண்ணிங்கன்னா இதில் தான் சேரும். ப்ராப்பராக சேவ் பண்ணிங்கன்னா தான் எங்கேயாவது போய் உட்காரும். ஸ்பாட்லைட் நம்ம பார்ப்போம். ஸோ நார்மலாக ரீசெண்டில் இருக்கும். மேலே இருக்கிற இது பார்த்திங்கன்னா ட்ராவில் வச்சா தான் நீங்கள் ஏதாவது ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி எடிட்டும் ஆனில் இருக்கணும். எடிட் ஆனில் இல்லைன்னா உங்களுக்கு ப்ரஷ் டூல் வராது. அது நான் இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ரொட்டேட்டு ஸ்கேலு இது 3 ஆப்ஷன் தான் நம்ம வழக்கமாக மவுஸில் பண்ணுறது. ஸோ அது எல்லா 3D சாஃப்ட்வேர்லேயும் இருக்கும். ரைட் கிளிக் இருக்கும், ஆல்ட்டு பிடிச்சி பண்ணுறது இருக்கும், மிடில் பவுஸ் பட்டன் இருக்கும். அது 3மே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அதோட ஷார்ட்கட் WER அதை ப்ரெஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்புறம் கிஸ்மோ 3D இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாவிகேஷன்ஸ் அதே மாதிரி தான். இதுவும் வந்து ஸ்க்ரோல் டாக்குமெண்ட், இது வந்து ஜூம் பண்ணுறது. ஸ்க்ரோல்னால் அதான் அப்படியே மூவ் பண்ணுறது. இது ஜூம் பண்ணுறது. இது ஆக்சுவல் சைஸில் ஃபிட் ஆயிரும். எங்கேயாவது வேறு இடத்துல இருந்துச்சுன்னா அப்புறம் இது ஹாஃப் சைஸில் ஜூம் பண்ணி பார்க்கலாம். அப்புறமேட்டுக்கு ஃப்ளோர், இது இந்த பர்ஸ்பெக்டிவ் அந்த கிரிட் தெரியணுமா தெரியக்கூடாதுங்கிறது அதெல்லாம் இம்போர்ட் பண்ணாதான் வரும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சர்க்கிள் இங்கே மூலையில் போயிடுச்சு, நான் சரியாக மூவ் பண்ண முடியல. ஸோ இந்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு திரும்ப நான் ஒரு இம்போர்ட் பண்ணி சொல்கிறேன். மேலே இப்போ முடிச்சிடலாம். ஸோ மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம மேக்ஸிமம் தொட மாட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா Zbrush, இது ரெண்டுமே ப்ளக்கின்ஸ் ஏதாவது போடணுன்னா போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள் டெக்ஸ்சரு, இந்த டூல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது தான். இங்கே கிளிக் பண்ணால் அங்கே போயிடும், இது ஆஃப் பண்ணால் இங்கே வந்துடும். டெக்ஸ்சர் இங்கே இருக்குது, ஸ்ட்ரோக்கு இங்கே இருக்குது, எல்லாமே அதே தான். ரெண்டர் வந்து இதிலே ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம், அதெல்லாம் லாஸ்ட்டு கிளாஸு. அப்புறம் மெட்டீரியல்ஸ் இங்கே இருக்குது, ட்ரா பண்ணுறது, எடிட் பண்ணுறது. எடிட்னால் நம்ம நார்மலாக எல்லா எடிட்டும் இங்கேயே பண்ணிடுறோம். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம், சேவ் பண்ணலாம். இங்கே இருக்குது ஃபைலில். அப்புறம் கலர் இங்கே இருக்குது, டாக்குமெண்ட் இங்கே இருக்குது, அப்புறமேட்டுக்கு ப்ரஷ்ஷு இங்கே இருக்குது, ஆல்ஃபா இங்கே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் டாப் ஆஃப் தி மெனு வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, எல்லாமே முன்னாடி ஃப்ரண்ட்டில் யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்குது. ஸோ இந்த நாவிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது நான் உங்களுக்கு பேசிக் சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதோட நாவிகேஷன்ஸ்லாம் எப்படி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த முன்னாடி இருக்கிற டேப்பை எப்படி மறைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் லைட் பாக்ஸ்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் எதை வேணாலும் பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதை வச்சு நாவிகேஷன்லாம் எப்படி மூவ் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.